Hello friends, welcome back. என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா it is just 22. நான் வந்துட்டு இந்த 2 வீக்ஸில் 28,000 rupees ப்ராஃபிட்ஸ் பண்ணேன். ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணி நான் வந்துட்டு 5 ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணேன். அதில் 4 ஸ்டாக்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் ஆச்சு. அப்புறமா மீதி 1 ஸ்டாக் வந்துட்டு லாஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்லி ப்ராஃபிட்ஸ் ஆச்சு ஷேர் பண்ணுவேன்னு கேட்டிங்கனாக்கா இல்லை, நான் லாஸும் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா லாஸஸ் கேன் டீச்சர்ஸ் பெட்டர் தென் அவர் ப்ராஃபிட்ஸ். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனாக்கா ப்ளீஸ் ஜாயின் மை டெலிகிராம் சேனல். நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் புட் இட் தேர். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். It is only for educational purpose. Please like பண்ணுங்க, அம்மா subscribe பண்ணுங்க, அம்மா என்னோட சேனலை மோட்டிவேட் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஃபியூச்சரில் நான் ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நான் உங்களுக்காக கொண்டு வரேன். அம்மா கமெண்ட் செக்ஷனில் ஸ்ட்ராட்டஜின்னு மென்ஷன் பண்ணுங்க. நான் ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், which is free of cost. ஸோ நம்ம சார்ட்ஸில் போகலாம். சார்ட்ஸில் நான் போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நான் சிஜி பவரில் நான் ட்ரேட் பண்ணி 16,500 rupees நான் ப்ராஃபிட்ஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு சிம்பிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லையா இந்த பிளேஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்புறமா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்புறமா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், ஸோ சப்போர்ட், அப்புறமா சப்போர்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ண தெரியாமல் இருந்தாக்கா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம் எப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுன்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெர் வாஸ் அ க்ளீன் பிரேக் அவுட் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நான் எப்பயுமே பிரேக் அவுட் ஆனாலும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கனாக்கா எப்பயுமே தெர் வாஸ் அ ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ அதுக்காக நான் கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ கன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா ஐ மார்க் தி ஹைஸ். ஸோ இந்த ஹைஸை நான் மார்க் பண்ணேன். ஹைஸை மார்க் பண்ணி ஐ வாண்டட் த ப்ரைஸ் டு பிரேக் திஸ் லெவல். ஸோ எப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சோ ஐ பஞ்ச் மை ஆர்டர். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட். ஸோ டார்கெட் எந்த இடத்துல வச்சேனாக்கா எக்ஸாக்ட்லி அட் திஸ் பிளேஸ். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு வரும்போது நான் எந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணேனாக்கா எக்ஸாக்ட்லி ஆன் திஸ். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா த ப்ரைஸ் ஃபெல் ஓகேங்களா. நான் என்ட்ரானோன்னு கொஞ்சம் மேலே போச்சு, போயிந்த கீழே வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ வாஸ் இன் லாஸ் ஆஃப் 8K. நான் கண்டி இந்த இடத்துல பேஷண்ட் லூஸ் பண்ணியிருந்தாக்கா எனக்கு வந்துட்டு 8,000 rupees நான் லாஸில் நான் வெளியே வந்திருப்பேன். பட் ஐ வுட் ஹவ் மிஸ் திஸ் மூவ் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே ட்ரேடிங்கில் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பிளானை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ எங்கே எக்ஸிட் ஆனன்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் 15 minutes டைம் ஃப்ரேம் ஆன் திஸ் க்ரீன் கலர் கேண்டில் நான் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணேன். எக்ஸாக்ட்லி அந்த டாப் ஹைஸில் வந்துட்டு நான் புக் பண்ணேன் வித் ப்ராஃபிட் ஆஃப் 16,500. ஸோ இந்த இடத்துல நான் ப்ராஃபிட்ஸ் கண்டி புக் பண்ணாமல் இருந்திருந்தாக்கா ஐ வுட் ஹவ் பீன் இன் ப்ராஃபிட் ஆஃப் 4,000. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ், ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஃபின்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ ட்ரேட் பண்ணி 10,000 rupees ப்ராஃபிட்ஸ் பண்ணோம். நான் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு டெலிகிராம் சேனல் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணேன். டெலிகிராம் சேனலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணாங்க. ஸோ நீங்களும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம்னாக்கா ப்ளீஸ் டு ஜாயின் மை டெலிகிராம் சேனல். ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல the price took a support here, இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட், அப்புறமா இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இல்லைங்களா. இந்த சப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா there was a good consolidation in this place. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு there is a good consolidation அப்புறமா there is a good engulfing candle ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ண தெரியாமல் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு புது வீடியோ கேண்டில் ஸ்டிக்ஸில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன்னா எக்ஸாக்ட்லி அந்த ஸ்க்ரீன் கலர் கேண்டில் நான் ட்ரேட் பண்ணேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா தி கேண்டில் லோ, ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ த ரிஸ்க் ரிவார்ட் இஸ் 1:2. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் 10,000 rupees ப்ராஃபிட்ஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா சோழமண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ சோழமண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம so many times நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ எப்படி ட்ரேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நான் ப்ராஃபிட்ஸ் இந்த இடத்துல புக் பண்ண கிட்டத்தட்ட 4,000 rupees ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஐ கேப்சர் திஸ் மூவ். ஸோ இந்த ரெண்டு மூவ் நம்ம கேப்சர் பண்ணோம் பேஸ்ட் ஆன் அவர் செட்டப். எப்படி ட்ரேட் பண்ணேனாக்கா ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு 10 line சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு 10 line சப்போர்ட், அப்புறமா இந்த இடத்துல ஒரு 10 line சப்போர்ட். ஸோ இன் கண்டினியூனாக்கா ப்ரைஸ் கேன் மூவ் அப் ஃப்ரம் திஸ் பிளேஸ். ஸோ ஐ வாண்டட் சம் கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் அப்புறமா இங்கே வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மார்க் ஹை பண்ணனாக்கா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், சிம்பிள் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரு ஆனேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆன் தி ஸ்லோ. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 தான், மினிமம் 1:2 தான் இருந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சுனாக்கா இந்த இடத்துல ஒரு 30 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல சப்போர்ட். என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் கீழே வச்சிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் ரெட் கலர் கேண்டில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன் வித் ப்ராஃபிட் ஆஃப் 4,000. நான் இந்த இடத்துல வந்துட்டு என்னோட ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8,000 7,000 rupees ப்ராஃபிட் இருந்திருக்கும்.
பட் ஐ புக்ட் அ ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 4000 in this trade. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு நான் டிவிஸ் லேபில் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ டிவிஸ் லேபில் வந்துட்டு 2000 rupees எடி ப்ராஃபிட்ஸ் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது ஜஸ்ட் சிம்பிள் சப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ நான் எங்கே ட்ரேட் பண்ணேன்னாக்கா I traded exactly on this breakout. ஸோ நீங்கள் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த இடத்துல க்ரீன் கலர் கேண்டில் நான் வந்துட்டு என்ட்ரு ஆனேன். ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த ட்ரேடும் நான் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் மை டெலிகிராம் சேனல் விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த ட்ரேடில் வந்துட்டு பிலோ தி சப்போர்ட் வந்துட்டு என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ரெட் கலர் கேண்டில். அப்போ அந்த ஸ்டாக் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. இங்கே வந்துட்டு நான் 2000 rupees ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணேன். இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலி ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு 8000 rupees இருந்துச்சு. 2000 rupees ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். ஃபைன், இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம். நம்ம பிளான் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடில் நம்ம லாஸ் பண்ணோம், லாஸ் ஆஃப் 4000. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி லாஸ் பண்ணேன்னு, பிகாஸ் யூ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் மை லாஸ். ஸோ இந்த ட்ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் சொல்லலாம், இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஜஸ்ட் மீன் சேனல் பிரேக் அவுட், அது கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாக்ட்லி அந்த ஸ்க்ரீன் கலர் கேனில் வந்துட்டு நான் ட்ரேட் என்ட்ரு ஆனேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 1 hour டைம் ஃப்ரேமில் போகலாம். இந்த இடத்துல இருந்துச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் அட் திஸ் பிளேஸ் வித் ரெஸ்ட் ரிவார்ட் ஆஃப் 1:2. ஸோ நான் வந்து இந்த இடத்துல 3 to 4k ப்ராஃபிட்ஸில் இருந்தேன். ப்ராஃபிட்ஸ் 3 to 4k ப்ராஃபிட்ஸில் இருக்கும் போது நான் என்ன பண்ணேன்னாக்கா I exactly trail my stop loss and put it here. இங்கிலேருந்து ட்ரெயில் பண்ணி இங்கே போட்டிருந்தேன். நான் வந்துட்டு லாஸ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் இட் மை ஸ்டாப் லாஸ். ஸோ ஐ மேட் 4k லாஸ். நான் இந்த லாஸ் பண்ணி நான் புக் பண்ணாமல் இருந்திருந்தேனாக்கா இந்த கேனில் வந்துட்டு நான் ஆக்சுவலி 12,000 rupees லாஸில் இருந்திருக்கேன். எக்ஸாக்ட்லி நான் இந்த இடத்துல என்ட்ரு ஆனேன். இந்த கேபிட்டல் ஆஃப் 3.5 lakh or 3 lakhs. நீங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஜஸ்ட் 4%. ஸோ 1% வந்துட்டு 3,000 rupees லாஸ். ஸோ 4%னா 12,000 மேலே தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ பிளானை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிளானை வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலனாக்கா நம்மளுக்கு லாஸ் ஆக சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இவ்வளோ தான் கைஸ். 5 trades ட்ரேட் பண்ணேன், 4 trades ப்ராஃபிட்டபிள் ஆச்சு. அம்மா 1 trade வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னாக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அம்மா லைக்கோ பண்ணுங்கள். So that many people will come to know about this trading in Tamil. I hope நீங்கள் வந்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். Thank you guys. Come back with the next video.